இவங்களெல்லாம் கூட ஒன்றும் ஆகாது இருப்பேன். நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் இருப்போம். அமாவாசம் வேலைக்கு போகணும். இவங்க நம்மனா பட்டினியாத்தையும் கிடக்கணும் இருப்பேன். ஒன்றுக்கு ஒருத்தனும் ஆக மாட்டேங்கிறானே. ஒருத்தையும் செல்ல பார்த்து படுக்கிறேன், ஒருத்தையும் ஊர் சுத்த போயிட்டேன், ஒருத்தனும் வேலைக்கு போக மாட்டேங்கிறேன். என்ன செய்யறது? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? கோபிய கோபிய இங்க எந்திரிச்சு வா. இங்க வா. இந்த வாரே உனக்கு அவார்டு தாரே வா. என்ன சொன்ன தெரியுமா? நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு போறேன். நீ என்ன செய்யற? அவனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு வீட்டு வேலையை போற. நீங்க 2 பேரும் பாருங்க. நான் வேலைக்கு போயிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வேலையை செஞ்சுட்டு வீட்டு வேலையை போற நீங்க செஞ்சுட்டு படுத்துங்க. என்னால முடியாது. எப்பல இருந்து வருமானம் வராம என்ன செய்ய முடியும்? எப்பல இருந்து இந்த மாதிரி போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்க? அப்போ உன்னை எப்படி வளர்த்தேன்? நான் வேலைக்கு போய் வளர்த்தேன். நீயே சும்மா வீட்டுல வெட்டி கஞ்சி குடிச்சிட்டு உட்கார. நீ வேலைக்கு போறியா? நான் வெட்டி கஞ்சியை குடிச்சிட்டு உட்கார. ஆமா ஆமா. இப்ப நான் செய்யற வேலையை போற நீ செய்ய. நான் வேலைக்கு போறேன். எப்பல இருந்து சொல்லு. நாளைக்கு காலையில இருந்து. நாளைக்கு காலையில இருந்து அப்ப கன்ஃபார்மா போயிருவேன். கன்ஃபார்மா போயிருவேன். நீ போய் கேட்டு வந்துருவீங்க. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்து ஏதோ இப்ப கேட்டு வர. வேலைக்கு போற மட்டும் கேட்டு வரேன். ஓ என்ன 100 நாள் வேலையா? பிசு வெட்டவா? வீட்டுல நீ ஒழுங்கா துணியே வெட்ட மாட்டேன். நீ எங்கிட்டு போய் பிசு வெட்ட போற? அது என்னைய சார்ந்தது. நான் என்னமோ செஞ்சுட்டு போறேன். ஆனா வாயை திறந்தா அள்ளி விட கூடாது. என்னது அள்ளி விடாத? இப்படி பேசினேன்னா அருவா எடுத்து வெட்டி அடிச்சு விட்டு போயிருவேன். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. மாமா கோவம் வந்துருச்சு. பெரிய இவங்க இதுக்கு முன்னாடி அருவா வெட்டுற தொழில் பாத்துட்டு இருந்தீங்க. சும்மா பேச்சு நிப்பாட்டுமா. 23 வருஷமா சும்மா நாச்சுக்கு வேலைக்கு போறேன் இது பண்ணிக்கிட்டு இருக்க. படிச்சதுக்கு முன்னாடியே கலெக்டர்ன்ட்ட. நான் படிச்சிருந்தேன்னா கலெக்டர் ஆகிப்பேல. நீ பரிச்சு எழுதுறதுக்கு முன்னாடியே கலெக்டர்ன்ட்டிய. ஒரு அட்வான்ஸ் நம்பிக்கை இல்லையா? ஓ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்ற மாதிரி நீ அட்வான்ஸ் நம்பிக்கை. ஆமா. சும்மா யாரு நீ எனக்கு சாதிக்கிறேன்னு நான் பாக்குறேன். என் காலத்துல இதை சாதிச்சுட்டு நீ எனக்கு சாதிக்க போற. அள்ளி விடு. எனக்கு தள்ளி விடு. அள்ளி விடு. சும்மா எழுதி பேசிக்கணும். ஒரு ரூபாய் குத்தி வாழ்ந்து கொடுக்க. சும்மா சீரி சர்வீஸ். நீ சொல்லிட்டு இருப்ப. நான் பட்டு அடிச்சு பின்னாடி தள்ளி விட்டுருவேன். ஒரு நாள் முழிச்சு நிற்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் உள்டா விடக்கூடாது. போகணும்னா டக்குன்னு கிளம்பி போயிருந்தோம். நான் கிளம்பி போறேன். நீ ஆம்பளை பையன் 2 பேரும் வீட்டுல கஞ்சியை குடிச்சு பாடுங்க. கேவலமாவே இல்லையா உங்களுக்கு? என்ன கேவலம்? நாங்க நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்ன வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க? படிச்சது எத்தனை மாசமா ட்ரை பண்ற? 1 மாசம் தானே. 1 மாசமா? 3 மாசம் ஆச்சு நீ வந்து. அள்ளி விடு. போடாங்கிட்டு நீ ஒரு ஆள். என்னமா 3 மாசம் ஆச்சு? நீ வந்து 3 மாசம் ஆச்சு. இந்த இப்ப சொல்றதே நான் இந்த வேலை நீ வைக்கணும். சோறாக்கு அவன் சோறாக்கட்டு. நீ போய் வேலை துணியை துவைக்கணும். பாத்திரங்கள் 2 பேரும் வைக்கணும். ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு நீங்க வீட்டு வேலையை பார்க்கணும். நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு போறேன். நீங்க வேலைக்கு போறப்ப டென்ஷன் பண்ணக்கூடாது. ஐயோ அந்த லஞ்ச் பேக் அங்க இருக்க அதை பார்த்து எடுத்து கொடு. எதுனா லஞ்ச் பேக்? ஆமா லஞ்ச் பேக் கொண்டு வரவா கேன் பேக் போட்டுக்கிறவா? அடே எங்க அப்பா நீ முதல்ல வேலைக்குன்னு போ. சரி எடுக்கணும். நான் சரி எடுக்கணும். வேலைக்கு போனா நல்லா கிராண்டா. ஓ வேலைக்கு போகாதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை. வேலைக்குன்னா போயிட்டா எங்க அப்பா. பிளவுஸ் எடுக்கணும். நல்ல டிசைன் பிளவுஸ். வேலைக்கு போறியா? வர வேணும். நீ வேலைக்கு போற. நீ லேபரா போறியா ஓனரா போறியா? முதல்ல லேபரா போய் 2 மாசத்துக்கு. அதுக்கடுத்து ஓனரா போயிருவேன். தனியா வச்சிருக்கேன் கார்மெண்ட்ஸ். அப்படியே கார்மெண்ட்ஸ் ஓபன் பண்ணி அப்படியே வெளிநாட்டு வரைக்கும் போயிருவேன். அந்த கார்மெண்ட்ஸ் நாகா கார்மெண்ட்ஸ். கனவு காணலாம். போய் சொல்லு. நான் பொய் சொல்லல. என்னோட ட்ரீம் சொல்றேன். அது பொய் கிடையாது. என்னோட கனவுகள். ஆமா. தூங்கிட்டு இருக்கும் போதே வந்தாதே கனவு. நீ முடிச்சுக்கிட்டே இவ்வளவு கனவு. நான் முடிச்சுக்கிட்டு கூட கனவு காம்பே எந்த இருந்தாலும் கனவு காண்டிக்க வாழ்க்கையில முன்னேற. உங்களை மாதிரி இடையா திண்டு தூங்குறது. அள்ளி விடு. என்ன ஒல்லி விடு. ஆளும் மோசரையும் எதுக்கிட்டே இப்படி கடவுள் நீ இப்படி போய் பேசிட்டு. ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா பொய் பேச கிடையாது. நான் உண்மையை பேசிக்கிறேன். அப்போ இனிமேல் என்ன உங்க கம்பெனி பேர் என்னது? உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாமா? நாகாஸ் கார்மெண்ட்ஸ். நாகாஸ் என்னென்ன மேனுஃபேக்சரிங்? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம் சார். எல்லாமே பண்ணுவோமே. உங்களோட நீங்க தனிச்சு நீங்க செயல்படுவீங்களா இல்ல பார்ட்னர்ஷிப்பா? பார்ட்னர்ஷிப் நோவே. முக்கியமா உங்க 2 பேரையும் சேர்க்க மாட்டேன். நான் தனியாத்தையும் பண்ணுவேன். அப்பனா நீங்க மதியத்துல நீங்க சாப்பிட்டு தூங்குறீங்க. டைம் சரியாயிரும். அது வாசனை ஒதுக்கிடுவேன். 2 hours உங்களுக்கு ரெஸ்டா? ஆமா. லேபரா இருக்கும்போது நீங்க ரெஸ்ட் கேக்குறீங்களே,
இது எப்படி செயல்முறைக்கு வரும். ஒரு மணி நேரத்தை கழிச்சிட்டு சம்பளம் கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் நீங்க லேபரா தானே போறீங்க, ஓனரா இருந்தா தானே இவ்வளவு சட்டம் பேச முடியும். நான் லேபராகவே சட்டம் பேசலாம். 23 வருஷமா அப்பாவை ஏமாத்தி பொழைச்ச மாணிக்கு இப்படி பண்ண முடியாதுல்ல. அப்பா வயசு பிள்ளைங்க நான் வீட்டுல தச்சேன், உன்னை மாதிரி வெட்டி கஞ்சி குடிக்கிறேன், செருப்பை கொண்டு அடிச்சு குடிக்க போடா. நீ இப்படிலாம் பேசுறீங்க, நான் பேச மாட்டேன். ஆத்தாடி ஆத்தா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. காப்பியை போட்டுக்குவா, வீடு வசனம் போட்டு இன்னைக்கு வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்க. நான் ரெஸ்ட் எடுக்கணும், எடுத்துட்டு நாளைக்கு இருந்து வேலைக்கு போகணும். நாளைக்கு வேலைக்கு போறதுக்கு இன்னைக்கு இருந்து நான் இப்ப இருந்து ரெஸ்ட் எடுக்கணும், பெட் ரெஸ்ட் எடுத்துட்டே போகணும். எத்தனை நாளைக்கு இப்போ ஒரு சுறுசுறுப்பா எத்தனை நாளைக்கு சொல்ல முடியாது. என்னோட ஊட்டிக்கு பாத்தீங்கன்னா 24 hours கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். நீ வீட்டுல இருக்கும் போது 2 hours ஒழுங்கா வேலை பாரு. நீயே வேலை பாக்குறியாப்பா அந்த வேலையா? ஆமா, என் வேலையை நீ பண்ணி பாரு, அப்பதே உனக்கு தெரியும். சும்மா வந்து இது பேசக்கூடாது. 2 நிமிஷம் தான் அந்த வேலைன்னு தான் எனக்கு. சரி சரி, இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணு. இப்ப இருந்து நாளைக்கு இருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படியா? ஆமா, அப்ப நாளைக்கு இருந்தே பேசிக்கிறோம் தள்ளு. நாளைக்கு இருந்து நான் வேலைக்கு போக போறோம், நாளைக்கு சந்திப்போம். அவ்வளவுதான், போ.